முன்னொரு காலத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் அழகிய கிராமம் ஒன்று இருந்தது. செல்வந்தர்களும் விவசாயிகளும் எந்தவித வேறுபாடுமின்றி ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தனர். விவசாயம் செய்வதுதான் அங்கு முக்கிய தொழிலாக இருந்தது. மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். அதே ஊரில் ஆலமரம் ஒன்றில் எலிகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. வயலில் நெற்பயிர்கள் முளைத்து வந்திருப்பதை பார்த்த விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். 3 மாதம் கழித்து நெல்மணிகள் முற்றி அறுவடைக்கு தயாராக இருந்தது. அதே சமயத்தில் எலிக்கூட்டம் நெல்மணிகளை சேதம் செய்தது. அதனை கண்ட விவசாயிகள் கோபத்துடன் விரட்டினர். மற்ற விவசாயிகளிடம் இது பற்றி கூறி இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்தனர். இதன் காரணமாக ஊர் மக்களுக்கும் எலி கூட்டத்திற்கும் இடையே பஞ்சாயத்து நடைபெற்றது. பஞ்சாயத்து முடிவில் எலிகள் எதுவும் வயலுக்கு வரக்கூடாது என தீர்மானம் செய்யப்பட்டது. எலி தலைவர் எலிகளை வயலுக்கு போகக்கூடாது என கண்டித்து கூறினார். ஆனால் தலைவரின் பேச்சை கேட்காத கிட்டு என்ற எலி மட்டும் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்தது. அதை கண்ட தலைவர் எலியோ குற்றம் செய்த அந்த கிட்டுவை கூட்டத்தை விட்டே வெளியேற்றினார். எங்கு போவது என்று தெரியாமல் வெகு தூரம் பயணம் செய்த அந்த கிட்டுவோ உண்ண உணவும் இருப்பிடமும் இன்றி தவித்தது. பிறகு ஒரு பாழடைந்த கட்டிடத்தில் தஞ்சம் புகுந்தது. திடீரென பயங்கர சத்தத்துடன் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. மறுநாள் ஒரு கடை வீதியில் வேலை கேட்டு ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கியது. இறுதியாக ஒரு ஹோட்டலில் வேலையும் கிடைத்தது. அங்கு பாத்திரங்களை சுத்தம் செய்வதுதான் கிட்டுவின் வேலையாகவே இருந்தது. அப்படியே தன் பசியையும் போக்கிக் கொண்டது. ஒரு சில நாட்களிலேயே கிட்டுவின் கைகள் பாதிப்படைந்தன. வேலையை விட்டு கிட்டுவும் வெளியேறியது. அடுத்தபடியாக ஒரு சில நாட்கள் கட்டிட வேலைக்கும் கிட்டு சென்றது. அங்கும் வேலை கடினமாக இருந்தது. இந்த வேலையும் சரி வராது என்று எண்ணிய கிட்டு கிடைத்த வேலையை செய்து வயிற்று பசியை போக்கிக் கொண்டிருந்தது. கல்வி கற்கவில்லை என்றால் வாழ்க்கையில் இப்படிதான் சிரமப்பட வேண்டும் என்பதை உணர்ந்த கிட்டு மீண்டும் தனது சொந்த ஊருக்கே புறப்பட்டது. பிறகு ஊரில் உள்ள மக்களிடமும் எலி கூட்டத்திடமும் மன்னிப்பும் கேட்டது. எலி தலைவர் கிட்டுவுக்கு அறிவுரை வழங்கினார். அதன்பின் கிட்டு வயதில் மூத்தோரிடம் மரியாதையாக நடந்து கொண்டது. கல்வியிலும் நல்ல பண்புகளிலும் கிட்டு சிறந்து விளங்கியது. நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக விளையாடி பொழுதையும் கழித்தது. காலங்களும் உருண்டோடின. சில வருடங்கள் கழித்து கார் ஒன்று ஊருக்குள் வந்தது. அதில் கல்வியில் சிறந்து விளங்கி உயர் பதவிக்கு சென்ற நமது குறும்புக்கார கிட்டு வந்து இறங்கியது. ஊர் மக்களும் எலி கூட்டமும் கைதட்டி வரவேற்று பாராட்டினார்கள். இது போன்று நாமும் நமது பெற்றோர், ஆசிரியர், வயதில் மூத்தோர் சொல் பேச்சை கேட்டால் வாழ்வில் உயரலாம்.